குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 8ஆம் நாள் பூஜை. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவை கவர் பண்ண முடியல, அதனால தான் நெல்லிக்காயை நான் இப்படி வச்சுருக்கேன். இன்னைக்கு நிவேதனம் நெல்லிக்காய். தினமும் ஒன்று ஒன்று ஏதோ இருக்கிறத வச்சு அப்படியே எடுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு 8ஆம் நாள் பூஜை. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 8ஆம் நாள் பூஜை. கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னைக் கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய்ப் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் தருளேரோடு எம்பாவாய். இது திருப்பாவையினோட 8வது பாடல். அதற்கு பிறகு 8ஆம் நாள் இன்றைக்கு திருவோண விரதமும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திருவோண விரதம் அன்றே இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எட்டாவது பாடல். கோழி சிலம்பச் சிலமும் குறுகெங்கும் எழில் இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியால் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். இது 8வது பாடல். அழகான திருவெம்பாவையினுடைய 8வது பாடல். திருப்பாவை திருவெம்பாவை. இந்த புக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாடுவேன். நீங்கள்லாம் எப்படி இது பண்ணுறீங்கிறத சொல்லுங்க. அழகான மார்கழியின் 8ஆம் நாள் பூஜை. 8ஆம் நாள் தனுர் மாதத்தின் 8ஆம் நாள். ஸ்ரீரங்கநாதா ஓ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா. அவ்வளவு சிறப்பாக எல்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோவில் கவர் பண்ண முடியாதனால இப்படி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி பாராயணம் பண்ணுங்கள். திருப்பாவை மிக மிக அற்புதமான ஒரு திருநாள். வருடத்தில் நமக்கு இந்த 30 நாட்களும், மார்கழியின் 30 நாட்களும் நமக்கு தெய்வ திருநாள் தான். மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பகவான் கூறுகின்றார். அதே போல் இந்த மார்கழியினோட 30 நாட்களும் நீங்கள் திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் செய்து போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. என் தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும், பெருமாள் பக்தர்கள், சிவபக்தர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். முருக பக்தர்கள் அனைவருக்குமே. நீங்கள் எல்லாம் எப்படி செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த சிந்தனையுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெய்வத்தை பற்றி தான் சிந்தனை, வேறு எந்த சிந்தனையும் இல்லை. 10 நாட்கள் தெய்வத்தையே நினைத்து கொண்டு
ஆண்டாள் தாயாரையே நினைத்து கொண்டு நாம் இதையே தான் சிந்தனை, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.